மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மீன ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாத ராசி பலன். இந்த தை மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம், எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா உங்களுக்கு நல்லதுபடியா இருக்க போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், இதை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களோட சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் ராசிநாதனும் ஜீவனாதிபதியுமான குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அதனால உடன்பிறப்புகள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதேமாரி இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுற வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மற்றபடி சில எல்லா விஷயங்களும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா உங்களோட பாயிண்ட் என்னவோ, என்ன வேலையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணா ரொம்ப விசேஷம். இருந்தாலும் 11/2/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ 3ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கார். ஸோ ஜீவன விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சில பேருக்கு இடமாற்றம், இல்லைன்னா இந்த வேலை வேண்டாண்டா அந்த வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருந்தால் நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்கள் களத்திர ஸ்தானத்தை பார்க்குறாரு. ஓரளவுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாக இருப்பாங்க, நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தையார், தந்தை வழி உறவினர்கள் இவங்களாம் ஆதரவாக இருக்காங்க. மற்றபடி ஓரளவுக்கு பிரச்சனைகள் இல்லை, சமாளிப்பீங்க உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ லாபங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அடுத்தபடியாக பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்தில் 2-9 கூடிய அதிபதி செவ்வாய் பகவான் என்ன 5ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா நீச்சம் அடைஞ்சிருக்கார், வக்ரம் வேற. ஸோ கவனமாக இருக்கணும் குழந்தைகள் விஷயத்தில். மற்றபடி ஆன்மீகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னாலும் ரொம்ப வெற்றி. 18/1/2025 முதல் வக்ரகதியில் அப்படியே மிதுன ராசிக்கு போறார். மிதுன ராசி உங்களுக்கு சுகஸ்தானம். 4ஆம் இடத்துக்கு வராரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வக்ரகதியில் தான் வரார். ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும், உறவினர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். வெளியூரில் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். இருந்தாலும் நிதானமாக செயல்படுத்துவது நல்லது. அதேமாரி எடுக்கிற காரியங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சீருடை பணியாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று காலதாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும். அடுத்தபடியாக 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் கேது பகவான். கொஞ்சம் வாழ்க்கை துணை மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, நண்பர்கள் மூலமாக, கூட்டாளிகள் மூலமாக கொஞ்சம் குழப்பம் இருக்குது. இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சவாலே சமாளி. இருந்தாலும் ஆன்மீக பயணங்கள்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வாங்க, ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே வெற்றி. அடுத்தபடியாக ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் 4-7 கூடிய அதிபதி புதன். இந்த புத பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, களத்திராதிபதி. ஸோ 10ஆம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுப்போடு இருப்பீங்க, சிறப்பு. தொழில் வியாபாரத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, சிறப்பு கண்டிப்பாக இருக்கும். அதனால தான் உத்தியோகத்துலையும் தொழில் வியாபாரத்துலையும் நம்ம வேகமாக என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் பெண்டிங் வைக்காமல் கரெக்டாக பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வெற்றிகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். 19/1/2025 முதல் இந்த புத பகவான் லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்திற்கு வந்து சூரியனுடன் இணைந்து புதாதித்ய யோகத்தை கொடுக்கிறார். குருவோட பார்வையும் விழுறது. ஸோ உங்களுக்கு லாபங்கள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும். உறவினர்கள், வெளியூர் பயணங்கள் இதன் மூலமாக சில நன்மைகள் உங்களை தேடி வரலாம். அதே மாதிரி சில பேருக்கு இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பயணங்கள் ஏற்படும். அந்த பயணங்களின் மூலமாக வாழ்க்கையில் திருப்பங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதாதித்ய யோகம் இருப்பதால் நல்ல அறிவுத்திறன் விருத்தியாகும். எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதிக மதிப்பெண்கள் வாங்குவதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அருமையாக கிடைக்கும். 5/2/2025 முதல் இந்த புத பகவான் விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்திற்கு வந்து சனீஸ்வர பகவானுடன் இணைகிறார். செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும். ஏதாவது ஒரு செலவு ஒன்றின் பின் ஒன்றாக வந்து உங்களை கடுப்பேற்றும். இருந்தாலும் அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவுகள்லாம் வராது. ஸோ மற்றபடி சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். அடுத்தபடியாக லாபஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 11ஆம் இடத்தில் பகைருண ரோகாதிபதி சூரிய பகவான். அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில்
உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உங்களை பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இந்த சம்பள உயர்வு, ஏதாவது உங்களுக்கு பதவி உயர்வு வரணும், சாதாரணமாக அசிஸ்டன்ட் மேனேஜராக இருப்பீங்க, மேனேஜர் போஸ்ட் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அடுத்தபடியாக உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கொடுக்கல் வாங்கலில் இருப்பவர்களுக்கு உயர்வுகள் வந்து சேரலாம். அந்த கடன்கள் விஷயத்தில் உங்களுக்கு நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரும். கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அடுத்தபடியாக விரயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் லாபாதிபதி விரயாதிபதியுமான சனீஸ்வர பகவான் மற்றும் 3, 8 குடை அதிபதி சுக்கிரன் 2 பேரும் இருக்கிறதுனால வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு திட்டம் இருந்ததுன்னா அது வெற்றியை கொடுக்கும். கரெக்டாக இருக்கணும். அதாவது நம்ம பணத்தை வச்சுருந்தானே போக முடியும். இப்போ ஒரு நகை வாங்குகிறோம் அப்படின்னா நேர நகை கடைக்கு போயிடுவோமா, கையில் காசு இல்லாமல் எல்லாம் வாங்கிட்டு எவ்வளோ பவுனுக்கு வாங்கலாம், இன்றைக்கி என்ன ரேட்டு, கோல்டு ரேட்டு, சில்வர் ரேட்டு என்ன எல்லாம் பார்த்துட்டு இன்டூ பண்ணி ஓரளவுக்கு ப்ளஸ் பண்ணி ஏன்னா செய்கூலி சேதாரம் இதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம்தான் நம்ம போகிறோம். கரெக்டாக அதுமாரி ஏதாவது வாங்க போட்ட திட்டம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது வெற்றியை கொடுக்கும். இந்த சனீஸ்வர பகவானோட சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவான் உழைப்பிற்கு காரகன், சுக்கிர பகவான் சந்தோஷக்காரகன். 2 பேரும் இப்படி இருக்கிறதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த உழைப்பு வீண் போகாது, ஒருவித சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும். 28/1/2025 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்ம ராசியான உங்கள் ராசிக்கு வந்து உச்சம் அடைகிறார். ஏன்னா உங்கள் ராசியில தான் அவர் உச்சம். சூப்பர். ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு கிரகம் வந்து உச்சமடையும், நீச்சமடையும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதன் நீச்சம், ஆனால் சுக்கிரன் உச்சம். ஸோ உச்சமடைந்த சுக்கிர பகவான் ஏற்கனவே அங்கே யார் உட்கார்ந்துட்டு இருக்கா, யார், ராகு பகவான் அவரோட சேர்றார். ஸோ ராகு பகவான் யோகக்காரகன், இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு சந்தோஷக்காரகன், கலைத்திரக்காரகன், பொழுதுபோக்குக்காரகன். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க மனசில் இருந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். ஏன்னா ஜென்மராசியில் ராகு இருந்துட்டு பிரச்சனைகளை கொடுத்தார். கரெக்டாக கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். ஏதாவது ஒன்று மாற்றி உடம்புல சோர்வு, அசதி, மூளையே வேலை செய்யலைன்னு சொல்லுவாங்க பாருங்க சில பேர். அடப்போப்பா மூளையே வேலை செய்யலை, ஒன்றுமே புரியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சில பேருக்கு, ஏன் குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளோடு அப்படி தான் சொல்லுவோம். என்னென்னா அடப்போப்பா ஒன்றுமே புரியலப்பா, இன்றைக்கி ஆசிரியர் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்க, என்ன மிஸ்ஸு சொல்லி கொடுத்தாங்கன்னு புரியலப்பா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க அழகாக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் இந்த நேரத்தில் அவங்களுக்கு புரியல. அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே வாழ்க்கையே புரியல. கரெக்டாக அந்த மாதிரி தான் போயின்ட்டுருக்கு. ஏதோ ஒரு பயணத்தை நோக்கி எப்படியோ நடந்து போயின்னு இருக்கோம். என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம்னு யாருக்குமே தெரியல. அப்படிப்பட்ட சூழலில் இந்த ராகுவோட இந்த உச்சமடைந்த சுக்கிர பகவான் சேர்றது ரொம்ப விசேஷம். சூப்பர். அப்போ உங்களுக்கு எதிர்பாராத ஒரு தனவரவு, எதிர்பாராத ஒரு வெற்றிகள், எதிர்பாராத ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில். இந்த நேரத்தில் நீர் ராசியில் அவர் உச்சமடைகிறதுனால இந்த வெளியூர் போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அதேமாரி நீங்கள் வெளிநாடு போகணும், இல்லை வெளியூர் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த போட்ட திட்டங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மற்றபடி இந்த பரிகாரம் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு. ஏன்னா செவ்வாய் பகவான் நீச்சம், வக்ரம் அப்படியே பின்னோக்கி நகர்றது, முன்னோக்கி நகர்றது. அதனால திருப்திப்படுத்தணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு தான். முருகப்பெருமான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மாலை நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்கோ. அடுத்தபடியாக கந்தசஷ்டி கவச்சம் கண்டிப்பாக பாராயணம் பண்ணுங்கோ. ஏன்னா கவச்சம் போல் உங்களை பாதுகாக்கும். என்ன அப்புறம் தான் வக்ர நிவர்த்தி ஆக போகிறார். அதனால நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். அடுத்தபடியாக குரு மகான்கள் தரிசனம். அது எந்த மகானாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. சித்தர்கள் என்ன எந்த சித்தர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வழிபாடு பண்ணுங்கோ, மனசார நினைங்கோ. சரியா? அது போரும். என்ன தெய்வம் நடத்தி கொடுக்காததை சித்தர் பெருமக்கள் நடத்தி கொடுப்பார்கள். சரியா? உங்கள் பக்கத்திலே இருந்துட்டு அவங்க ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதனால அகத்தியசாய நமக, அகத்தீசாய நமக, நந்தீசாய நமக அப்படின்னு சொல்லிட்டு சித்தர் பெருமக்களை வழிபாடு பண்ணுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும், நன்மைகள் அருமையாக விளையும். இந்த சின்ன பரிகாரம் பண்ணீங்கனாலே நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் அற்புதமான ஏற்றம் தரும், மாற்றம் தரும், முன்னேற்றத்தை அள்ளித்தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.